நீங்கள் சாப்பிட்ற சப்பாத்தியோ ஓட்ஸோ உங்களுக்கு வெயிட்டை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த உலகத்தில் வெயிட்டை குறைக்கிற ஃபுட்டுன்னு எதுவுமே கிடையாது. நீங்கள் பீட்சா சாப்பிட்டு உடம்பு குறைக்கலாம், பர்கர் சாப்பிட்டு உடம்பு குறைக்கலாம், ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டு உடம்பு குறைக்கலாம். அப்புறம் எதுக்காக ஃப்ரூட் சாப்பிடணும், வெஜிடபிள் சாப்பிடணும், நல்ல செலக்டடான ப்ரோட்டீன் சாப்பிடணும்னு சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. 1 ஸ்லைட்ஸ் ஆஃப் பீட்சா எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 150லேருந்து 200 கேலோரிஸ் வரைக்கும் இருக்கும். அதை நீங்கள் 3 ஆப்பிள்ஸ் கூட ஈக்குவல் பண்ணலாம். ஆனால் இந்த ஸ்லைட்ஸ் ஆஃப் பீட்சாவில் உங்களுக்கு எந்த ஒரு மைக்ரோ நியூட்ரிஷன்ஸும் இருக்க போகிறதில்ல. பிளைண்டாக கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் தேவையில்லாத ஸ்டஃப்ஸ் தான் இருக்கும். அதே இடத்துல நீங்கள் 3 ஆப்பிள்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு தேவையான விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர்ஸ்னு ஏகப்பட்ட மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் உங்கள் உடம்புக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் நீங்கள் ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட்ஸ்லாம் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கம்மியான குவான்டிட்டி சாப்பிட்டாலே அதில் நிறைய கேலோரிஸ் இருக்கும். அதே நீங்கள் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் நீங்கள் நிறைய சாப்பிட்டாலுமே ரொம்ப கம்மியான கேலோரிஸ் தான் இருக்கும். இதனால தான் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் நல்ல ப்ரோட்டீன் சோர்ஸ்லாம் உங்களை சாப்பிட சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்ஸை ஒரு ஸ்லைட்ஸ் ஆஃப் பீட்சாவோட நம்ம நிறுத்த போகிறது இல்லையே. ஓகே, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு ஃபுட்டை சூஸ் பண்ணுறீங்கன்னா ஏன் சூஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சு சூஸ் பண்ணுங்கள். பிளைண்டாக வெயிட் லாஸ் பண்ணணுன்னு மட்டும் சாப்பிடாதீங்க.